அன்புக்கினிய மாணவர்களே, இன்று நாம் கடந்த வகுப்பின் தொடர்ச்சியாக பழங்கால இந்திய வரலாற்றை படிப்பதற்கு தேவையான சான்றுகளை பற்றி படிக்க இருக்கின்றோம். பொதுவாக நான் 2 மொழிகளிலும் பேசுவது வழக்கம். ஆனால் சில மாணவர்கள் நம்மிடம் சார் ஒரே மொழியில் பேசுங்கள் என்று சொன்ன காரணத்தினால் தமிழ் மொழியில் இந்த காணொளியை பதிவு செய்கிறேன். ஆக நாம் கடந்த 2 வகுப்புகளாக பழங்கால இந்திய வரலாற்றுக்கான சான்றுகளை பற்றி படித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகுப்புகளின் தொடக்கத்திலேயே நாம் சொன்னோம், 200 வருடங்களுக்கு முன்புதான் இந்திய வரலாற்றை படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் உருவானது. 200 வருடங்களுக்கு முன்பு இந்திய வரலாற்றை, இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றை ஒட்டுமொத்த தொகுப்பாக படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் வந்தது. அப்படி 200 வருடங்களுக்கு முன்பு ஆர்வம் வந்திருந்தாலும் இந்திய வரலாறானது 5000 ஆண்டு பழமையானது. 5000 ஆண்டுகளாக இங்கே மனிதர்கள் நாகரிகமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். 5000 ஆண்டுகளுக்கு முன்பு கூட மனிதர்கள் இங்கே வாழ்ந்தார்கள். ஆனால் நாகரிகமான வாழ்க்கையை, வரலாற்று காலத்துக்கு உட்பட்ட வாழ்க்கையை ஒரு 5000 ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக 200 வருடங்களுக்கு முன்பு இவர்களுக்கு ஆர்வம் வந்தபோது இவர்களுக்கு தேவை என்னவாக இருந்தது என்று சொன்னால், பழங்காலத்தை படிப்பதற்கு தேவையான சான்றுகள் தேவைப்பட்டன. அந்த சான்றுகள் மனிதர்கள் 5000 வருடங்களாக இந்த பகுதியில் வாழ்ந்த மனிதர்கள் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் விட்டு சென்றிருக்கின்றன. ஆக 200 வருடங்களுக்கு முன்பு இவர்களுக்கு ஆர்வம் வந்தபோது அந்த 5000 ஆண்டு காலமாக இங்கே வாழ்ந்து கொண்டிருந்த மனிதர்கள் ஒவ்வொரு காலத்திலும் விட்டு சென்ற சான்றுகளை தேடி 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 அலைந்தனர். அப்படி தேடி அலைந்து பெற்ற சான்றுகள் மூலமாக தான் இந்திய வரலாறு மீட்டெடுக்கப்பட்டது, இந்திய வரலாறு உருவாக்கப்பட்டது. நாம் இன்று மிக எளிதாக இந்திய வரலாற்றை ஒரு புத்தகத்தில் இருந்து படித்து விடுகிறோம். ஆனால் 200 ஆண்டுகளுக்கு முன்பு இதை முதலாக தொகுத்து எழுதியவர்கள் அடிப்படையான சான்றுகளை தேடி அலைந்து அவற்றை படித்து, அவற்றை படிப்பதில் பல்வேறு சிக்கல்கள் இருந்தன, அவற்றை தேடுவதில் பல்வேறு சிக்கல்கள் இருந்தன. அத்தனை சிக்கல்களையும் முறியடித்து அவைகளை தேடி படித்து இன்று இந்திய வரலாற்றை கட்டமைத்திருக்கிறார்கள். ஆக உங்களுக்கு சான்றுகள் என்ற அந்த வார்த்தை, ஆங்கிலத்தில் சோர்சஸ் என்று சொல்வார்கள், அந்த வார்த்தைக்கான பொருள் என்ன என்று தெரியும் என்று நம்புகிறேன். சோர்சஸ் என்று சொன்னால் சான்றுகள், சான்றுகள் என்று சொன்னால் வரலாற்றில் மிக முக்கியமான விஷயம். ஏனென்றால் ஒரு விஷயத்தை பற்றி படிக்க நமக்கு தேவையானவை சான்றுகள். ஆக இப்பொழுது நாம் பழங்கால இந்திய வரலாற்றுக்கான சான்றுகளை பற்றி படிக்கின்றோம். ஆக பழங்கால இந்திய வரலாற்றுக்கான சான்றுகளை பற்றி படிக்கின்ற போது அது அடிப்படையில் 2 வகையாக இருந்தது என்று ஏற்கனவே சொன்னோம். ஒன்று லிட்ரரி சோர்சஸ். லிட்ரரி சோர்சஸ் என்று சொன்னால் எழுத்துப்பூர்வமான சான்றுகள். அந்த 5000 ஆண்டு காலமாக வாழ்ந்த மனிதர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சில விஷயங்களை எழுதி வைத்திருக்கின்றனர். அப்படி எழுதி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சான்றுகளை லிட்ரரி சோர்சஸ் என்று சொல்வோம். அப்படி எழுதி வைக்கப்பட்டிருந்த சான்றுகள் பல்வேறு இடங்களில் இருந்தன. அவைகளை தேடி பிடித்து இந்த வரலாற்று ஆசிரியர்கள், அது பல்வேறு மொழிகளில் இருந்தது, அவையெல்லாம் தேடி பிடித்து இவர்கள் வரலாற்றை உருவாக்கினார்கள். ஆக சான்றுகள், ஒரு வகையான சான்றுகள் லிட்ரரி சோர்சஸ். இரண்டாவது வகையான சான்றுகளை நாம் ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் என்று சொல்கிறோம். ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் என்று சொன்னால் அகழாய்வு சான்றுகள், அகழ்வாராய்ச்சியின் மூலமாக கிடைக்கக்கூடிய சான்றுகள்.
ஆக சான்றுகளை நாம் இரு வகைப்படுத்துகிறோம். ஒன்று எழுத்துப்பூர்வமான சான்றுகள் அல்லது ஆங்கிலத்தில் லிட்ரரி சோர்சஸ். இரண்டு அகழ்வாராய்ச்சி சான்றுகள் அல்லது ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ். ஆக இந்த இரண்டு வேறுபாடுகளையும் பார்த்த பிறகு நாம் லிட்ரரி சோர்சஸ் அல்லது எழுத்துப்பூர்வமான சான்றுகள் அல்லது இலக்கிய சான்றுகள் என்று கூட சொல்லலாம். இவைகளில் இருக்கக்கூடிய பல்வேறு வகைகளை பற்றி படித்தோம். லிட்ரரி சான்றுகள், எழுத்துப்பூர்வமான சான்றுகள் 3 வகையாக பிரிக்கப்படுகின்றன. ஆக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். சான்றுகள் முதலில் அடிப்படையில் 2 வகையாக பிரிக்கப்படுகின்றன. ஒன்று எழுத்துப்பூர்வமான சான்று, இரண்டாவது அகழாய்வு சான்று. பிறகு இந்த எழுத்துப்பூர்வமான சான்றுகளே 3 வகையாக பிரிக்கப்படுகின்றன. ஒன்று சமயம் சார்ந்த எழுத்துப்பூர்வமான சான்றுகள், சமயம் சாராத எழுத்துப்பூர்வமான சான்றுகள், வெளிநாட்டு குறிப்புகள். ஆக எழுத்துப்பூர்வமான சான்றுகள் 3 வகையாக பிரிக்கப்படுகின்றன. இப்பொழுது எழுத்துப்பூர்வமான சான்றுகள் 3 வகையாக பிரிக்கப்படுகின்றனவா அல்லவா? அதில் முதல் சான்று, அதில் முதல் வகை சான்று சமயம் சார்ந்த எழுத்துப்பூர்வமான சான்றுகள் மீண்டும் சமயத்தின் அடிப்படையில் பிரிக்கப்படுகின்றன. இந்து சமய எழுத்துப்பூர்வமான சான்றுகள், பௌத்த சமய எழுத்துப்பூர்வமான சான்றுகள், சமண சமய எழுத்துப்பூர்வமான சான்றுகள் என்று பிரிக்கப்படுகின்றன. நாம் போன வகுப்புகளில் இந்து சமய எழுத்துப்பூர்வமான சான்றுகள் என்றால் அது வேத இலக்கியம், வேத இலக்கியம் என்னென்ன படித்தோம். பௌத்த சமய சான்றுகள் என்னென்ன என்று படித்தோம். சமண சமய சான்றுகள் என்னென்ன என்று படித்தோம். அதே போல் சமயம் சாராத சான்றுகள் என்னென்ன என்பதையும் படித்துவிட்டோம். ஆக இப்பொழுது இன்று நாம் எழுத்துப்பூர்வமான சான்றுகளில் 3வது பிரிவு வெளிநாட்டு குறிப்புகள், அங்கிருந்து தொடங்குவோம். பாரசீக மன்னன் ஆன டாரியஸ். பாரசீகம் என்றால் உங்களுக்கு தெரியும், இன்றைய ஈரான் இருக்கிறது அல்லவா? இந்தியாவுக்கு வடமேற்கே நமக்கு இன்று பாகிஸ்தான் இருக்கிறது. பாகிஸ்தானுக்கு அடுத்த நாடு ஈரான். இந்த ஈரான் நாடு அன்றைய காலகட்டங்களில் பாரசீகம் என்று அழைக்கப்பட்டது. இந்த பாரசீக பகுதியை ஆட்சி செய்த டாரியஸ் என்கின்ற அரசன் கிறிஸ்துக்கு முன்பு 600 ஆண்டுகளுக்கு முன்பு, கிறிஸ்துக்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 6ஆம் நூற்றாண்டில், கிறிஸ்துக்கு முன்பு 6ஆம் நூற்றாண்டில் இந்தியாவின் பஞ்சாப் பகுதியை, இந்தியாவின் பஞ்சாப் என்று சொல்லுகின்ற வேளையில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் 2 நாடுகளுக்கும் பொதுவான பஞ்சாப் அன்று, அந்த பஞ்சாப் பகுதியை 6ஆம் நூற்றாண்டில், கிறிஸ்துக்கு முன்பு 6ஆம் நூற்றாண்டில் கைப்பற்றினார். அவர் அந்த படையெடுப்பை நடத்துவதற்கு முன்பு அவரின் சார்பாக ஸ்கைலாக்ஸ் என்பவரை இந்தியாவுக்கு அனுப்பி இந்தியாவை பற்றி தகவல்கள் திரட்டினார். ஒரு அரசர் ஒரு படையெடுப்புக்கு முன்பு அப்படி தகவல்கள் திரட்டுவது என்பது அன்றைய காலகட்டத்தில் இருந்த நடைமுறை. ஆக பாரசீக மன்னனான டாரியஸ் இந்தியாவின் பஞ்சாப் பகுதியை கைப்பற்றுவதற்கு முன்பு அவருடைய தூதுவராக, அவருடைய பிரதிநிதியாக ஸ்கைலாக்ஸ் என்பவரை அனுப்பி அந்த ஸ்கைலாக்ஸ் என்பவர் மூலமாக இந்தியாவை பற்றி, குறிப்பாக சிந்து நதியை பற்றி, சிந்து நதியின் போக்கை பற்றி குறிப்புகளை திரட்டி அதை ஒரு தொகுப்பாக வைத்திருந்தார்கள். அக்கவுண்ட்ஸ் ஆஃப் ஸ்கைலாக்ஸ் என்று பெயர். ஆக இது ஒரு வெளிநாட்டு சான்று, கிரேக்க நாட்டு சான்று. ஸ்கைலாக்ஸ் என்பவர் கிரேக்க நாட்டை சார்ந்தவர், கிரேக்க மொழி பேசக்கூடியவர். ஆக கிரேக்க மொழி பேசக்கூடிய ஸ்கைலாக்ஸை பாரசீக மன்னர் டாரியஸ் அனுப்பி ஒரு தொகுப்பை ஏற்படுத்தினார். இந்த தொகுப்பு இன்றைக்கு நமக்கு கிடைப்பது அல்ல, கிடைக்கவில்லை. கிட்டத்தட்ட 2600 வருடங்களுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட தொகுப்பு. ஆனால் இன்று அது நமக்கு கிடைக்கிறது இல்லை. ஆனால் அந்த தொகுப்பை பற்றி
ஹெக்காட்டியஸ் என்பவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்று வேறு சிலர்கள் சொல்லுகிறார்கள். ஹெக்காட்டியஸ் என்பவர் மீண்டும் ஒரு கிரேக்கர். அவரும் இந்தியாவை பற்றி எழுதியிருக்கிறார். அவர் இந்தியாவை பற்றி எழுதும் போது இந்த ஸ்கைலாக்ஸ் உடைய தொகுப்பை பயன்படுத்தி எழுதியிருக்கிறார். ஆனால் ஸ்கைலாக்ஸ் உடைய தொகுப்பு எப்படி கிடைக்கவில்லையோ அதே போல் ஹெக்காட்டியஸ் உடைய தொகுப்பும் நமக்கு கிடைப்பதில்லை. ஆனால் ஸ்கைலாக்ஸ், ஹெக்காட்டியஸ் இவர்கள் எழுதியிருக்கிறார்கள் என்ற தகவல்கள் மட்டும் நமக்கு கிடைக்கின்றது. ஆக நாம் இப்பொழுது இந்திய வரலாற்றை படிப்பதற்கு தேவையான வெளிநாட்டு சான்றுகள் அந்த காலகட்டத்தில் என்னென்ன இருந்தன என்பதை பற்றி படித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆக முதலாவதாக ஸ்கைலாக்ஸ் என்ற கிரேக்க அறிஞர் டாரியஸ் உடைய பிரதிநிதியாக இங்கே வந்து அவர் தொகுத்த ஒரு நூல், 2600 வருடங்களுக்கு முன்பு தொகுக்கப்பட்ட நூல் அது. அந்த நூல் இப்பொழுது கிடைக்கவில்லை. ஆனால் அந்த நூலில் இருந்த தகவல்கள் வேறு சில இடங்களில் பதிவாக்கப்பட்டிருக்கிறது, வேறு சில நூல்களில் பதிவாக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் ஹெக்காட்டியஸ் என்பவர் படித்தார் என்பதும் வேறு சில நூல்களில் பதிவாகியிருக்கிறது. மூன்றாவதாக வரலாற்றின் தந்தை என்று கருதப்படுகின்ற ஹெரோடாட்டஸ் என்பவர் தன்னுடைய புத்தகங்களில் பஞ்சாபை டாரியஸ் அரசன் கைப்பற்றியதை பற்றி எழுதியிருப்பதாக தகவல்கள் சொல்கின்றன. அதே போல் இந்த பஞ்சாப் பகுதியை பற்றியும் அவர் தெளிவான ஒரு விளக்கத்தை வழங்கி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஆக ஸ்கைலாக்ஸ், ஹெக்காட்டியஸ், ஹெரோடாட்டஸ் இப்படி கிரேக்க அறிஞர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இந்தியாவை பற்றி, பழங்கால இந்தியாவை பற்றி பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போல் அலெக்சாண்டர், கிரேக்க அரசன் அலெக்சாண்டர் இந்தியாவின் மீது படையெடுத்த அரசன். அப்படி இந்தியாவின் மீது படையெடுக்கும் போது அவருடைய தளபதிகளாக அவருடன் வந்தவர்கள் 2 பேர். ஒருவர் நியார்கஸ், இன்னொருவர் ஒனிசிக்ரிட்டஸ். நியார்கஸ், ஒனிசிக்ரிட்டஸ் இவர்கள் இருவரும் தனித்தனியாக இந்தியாவை பற்றி அவர்களுடைய அனுபவங்களையும் அவர்களுடைய பார்வையில் இந்தியா என்ற அடிப்படையில் இவர்கள் 2 பேரும் தனித்தனியாக தொகுப்புகள் எழுதியிருக்கின்றன. ஆக ஸ்கைலாக்ஸ், ஹெக்காட்டியஸ், ஹெரோடாட்டஸ், நியார்கஸ், ஒனிசிக்ரிட்டஸ் போன்றவர்கள் கிரேக்க அறிஞர்கள், கிரேக்கர்கள், கிரீஸ் நாட்டை சேர்ந்தவர்கள். அவர்கள் கிரேக்க மொழியில் இந்தியாவை பற்றி பழங்காலத்தில் எழுதியிருக்கிறார்கள். இவர்கள் இல்லாமல் மிக முக்கியமான நூல், மிக மிக முக்கியமான நூல், நம் அனைவருக்கும் தெரிந்திருக்க வேண்டிய நூல் இண்டிகா. இந்த நூலை மெகஸ்தனிஸ் என்பவர் எழுதினார். இந்த நூல் எழுதிய மெகஸ்தனிஸ் செலுக்கஸ் நிகேட்டர் என்ற கிரேக்கரால் சந்திரகுப்த மௌரியருடைய அவைக்கு தூதுவராக அனுப்பப்பட்டவர். இந்த நூலும் இன்று நமக்கு கிடைக்கவில்லை. ஆனால் பிறகு வந்த எழுத்தாளர்களான ஸ்ட்ராபோ, டிடோரஸ், ஏரியன் இவர்கள் இண்டிகா என்கின்ற நூலை பயன்படுத்தி எழுதியிருக்கக்கூடிய தகவல்கள், இண்டிகாவை மேற்கோள் காட்டி எழுதியிருக்கக்கூடிய தகவல்கள் நமக்கு கிடைக்கின்றன. ஆக இது கிரேக்கர்கள் இந்தியாவை பற்றி பழங்காலத்தில் எழுதிய விஷயங்கள், அதாவது யார் யார் எழுதியிருக்கிறார்கள் என்பதை பற்றி படித்துக் கொண்டிருக்கின்றோம். ஸ்கைலாக்ஸ், ஹெக்காட்டியஸ், ஹெரோடாட்டஸ், நியார்கஸ், ஒனிசிக்ரிட்டஸ், மெகஸ்தனிஸ். அதே போல் டாலமி என்பவர் ஜியோகிராபி என்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அந்த ஜியோகிராபி என்ற நூலில் இந்தியாவை பற்றி ஒரு அழகான குறிப்புகளை கொடுத்திருக்கிறார். டாலமியுடைய ஜியோகிராபி. அது இல்லாமல் பெரிப்ளஸ் ஆஃப் தி எரித்ரியன் சி என்ற நூல். இந்த நூலுடைய ஆசிரியர் யார் என்று தெரியவில்லை. ஆனால் இது பழங்கால நூல். இந்த நூலில் இந்தியாவை பற்றி அதிகமான தகவல்கள் இருக்கின்றன. ஆக இவைதான்
கிரேக்கர்களால் பழங்கால இந்தியாவை பற்றி கிரேக்கர்களால் எழுதப்பட்ட நூல்கள், எழுதப்பட்ட தகவல்கள். எழுதியவர்களுடைய பெயர்கள் ஸ்கைலாக்ஸ், ஹெகாட்டியஸ், ஹெரோடாட்டஸ், நியார்கஸ், ஒனிசிரிக்ரிட்டஸ், மெகஸ்தனிஸ், டாலமி மற்றும் பெரிப்ளஸ் ஆஃப் த எரித்ரியன் சி என்ற புத்தகம். ஆக இப்பொழுது உங்களுக்கு தெள்ள தெளிவாக கிரேக்க அறிஞர்கள் யார் யார் பழங்காலத்தில் இந்தியாவை பற்றி எழுதியிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டிருப்பீர்கள். நான் எப்பொழுதும் சொல்வது போல இது ஒரு முன்னுரை தான். ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் நீங்கள் இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள முடியும். இண்டிகா என்ற நூலை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதை எழுதியவர் மெகாஸ்தனிஸ் என்று சொல்லியிருக்கிறேன். அவர் செலுக்கஸ் நிகேட்டருடைய தூதுவராக இந்தியாவுக்கு வந்தார் என்று சொல்லியிருக்கிறேன். அவர் சந்திரகுப்த மௌரியருடைய அவைக்கு வந்தார் என்று சொல்லியிருக்கிறேன். ஆனால் இந்த இண்டிகாவை பற்றி இன்னும் அதிகமான தகவல்கள் திரட்ட முடியும். அப்படி நான் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் உங்களால் இன்னும் அதிகமான தகவல்கள் இணையதளத்தின் வாயிலாக, பல்வேறு புத்தகங்களின் வாயிலாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதை நீங்கள் படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். என்றால் செல்ஃப் ஸ்டடி என்று ஒரு விஷயம் உண்டு. உங்களுடைய சொந்த ஆர்வத்தின் மூலமாக, சொந்த ஆர்வத்தின் அடிப்படையில் நீங்கள் தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டு நீங்கள் தேடினால் மட்டுமே உங்களால் அறிந்து கொள்ள முடியும். ஆக அப்படி அறிந்து கொண்டால் மட்டுமே தான் உங்களால் தகவல்களை திரட்டி கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும். நான் சொல்லுவது ஒரு சின்ன முன்னுரை தான். நான் உங்களுக்கு ஒரு ஹிண்ட் மட்டும்தான் கொடுக்க முடியும். சோ கிரேக்க வெளிநாட்டு குறிப்புகள், இந்தியாவை பற்றி படிப்பதற்கு பழங்கால கிரேக்க குறிப்புகள். அடுத்தபடியாக நாம் வெளிநாட்டு குறிப்புகளில் ரொமானியர்களுடைய வெளிநாட்டு குறிப்புகளை பற்றி படிக்க இருக்கின்றோம். கிரேக்கர்கள் கிரேக்க மொழியில் எழுதினார்கள், ரொமானியர்கள் லாட்டின் மொழியில் எழுதினார்கள். ஆக லாட்டின் மொழியில் ரொமானியர்களால் எழுதப்பட்ட குறிப்புகள் என்று சொன்னால் இரு நபர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஒருவர் ஜஸ்டினஸ், இன்னொருவர் பிளேனி. இவர்கள் இருவரும் ரோம் நாட்டைச் சேர்ந்தவர்கள், ரோம் நாகரிகத்தைச் சேர்ந்தவர்கள். இவர்கள் இருவரும் லாட்டின் மொழியில் இந்தியாவை பற்றி அவர்களுடைய குறிப்புகளில் எழுதியிருக்கிறார்கள். இவர்கள் இல்லாமல் சீனர்களும் இந்தியாவோடு ஒரு நெருங்கிய தொடர்பு வைத்துக் கொண்டிருந்தார்கள். சீனர்களும் இந்தியாவுக்கு அடிக்கடி வருவது, இந்தியாவை பற்றி குறிப்புகள் எழுதுவது என்ற நிலை இருந்தது. அதில் மிக முக்கியமானவர்கள் 3 பேர். ஒருவர் ஃபாஹியான். ஃபாஹியான் 5ஆம் நூற்றாண்டில், கிறிஸ்துக்கு பிறகு 5ஆம் நூற்றாண்டில் இந்தியாவுக்கு வந்தார். அவர் ஃபோ கோ கி என்ற ஒரு நூலை எழுதினார். அந்த ஃபோ கோ கி என்ற சீன வார்த்தைக்கு பொருள் அக்கவுண்ட் ஆஃப் த புத்திஸ்ட் கிங்டம்ஸ். இந்த புத்தகம் இந்தியாவில் பௌத்த சமயத்தின் நிலையையும், இந்தியாவில் பௌத்த சமயத்தோடு நெருங்கிய தொடர்பு இருக்கக்கூடிய ஊர்களை பற்றியும் குறிப்பிடுகிறது. ஆக ஃபாஹியானுடைய பயண நூல், ஃபாஹியான் என்ற சீன பயணியுடைய பயண நூல். இவர் 5ஆம் நூற்றாண்டில் இந்தியாவுக்கு வந்தார். அடுத்தபடியாக ஹுவான் ஸ்வாங் 630 ஏடியில், கிறிஸ்துக்கு பிறகு 630ஆம் ஆண்டு ஹர்ஷருடைய அவைக்கு வந்து தங்கியிருந்து அவருடைய பயண நூலை தொகுத்தார். அந்த பயண நூலுடைய பெயர் சியூகி. இதை மெமோய்ஸ் ஆஃப் த கண்ட்ரீஸ் ஆஃப் த வெஸ்ட் என்று சொல்வார்கள். மேற்கத்திய நாடுகளை பற்றிய என்னுடைய நினைவலைகள் என்று மொழிபெயர்க்கிறார்கள். சியூகி என்ற சொல்லுக்கு அந்த பொருள் சொல்கிறார்கள். ஆக ஃபாஹியான், ஹுவான்சுங். அவர்களுக்கு பிறகு இட்சிங் என்று இன்னொரு சீன பயணி இந்தியாவுக்கு வந்திருக்கிறார். அவரும் இந்தியாவில் பௌத்த சமயத்தின் நிலையை பற்றியும் சமஸ்கிருத இலக்கியத்தை பற்றியும் எழுதியிருக்கிறார். ஆக இந்த 3 சீன பயணிகளும் இந்தியாவுக்கு வந்திருந்தனர். ஒருவர் ஃபாஹியான்,
இன்னொருவர் ஹுவான் ஸ்வாங், இன்னொருவர் இட்சிங். ஆக இந்த சீன பயணிகளை பற்றியும் நீங்கள் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஏற்கனவே சொன்னதை போல் எழுத்துப்பூர்வமான சான்றுகள் 3 வகை. அந்த 3 வகையான சான்றுகளை பற்றியும் படித்து விட்டோம். சமயம் சார்ந்தது, சமயம் சாராதது, வெளிநாட்டு குறிப்புகள். இந்த 3 வகையான எழுத்துப்பூர்வமான சான்றுகளையும் படித்து விட்டதால் இப்பொழுது அடுத்த வகையான சான்று ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் அல்லது அகழாய்வு சான்றுகள். அகழாய்வு சான்றுகள் என்பது நிறைய கிடைக்கின்றன. உதாரணமாக சில காலகட்டங்களுக்கு அகழாய்வு சான்றுகள் மட்டுமே தான் சான்றுகளாக இருக்கும். குறிப்பாக வரலாற்றுக்கு முந்தைய காலம், ப்ரீ ஹிஸ்டரிக் பீரியட் என்று சொல்வார்கள். ப்ரீ என்றால் முந்தைய, ஹிஸ்டரி என்றால் வரலாறு. வரலாற்றுக்கு முந்தைய காலம். அந்த வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் மனிதர்கள் மத்தியில் எழுத்துக்கள் கிடையாது. அவர்கள் எழுதவில்லை. அவர்களுக்கு எழுத படிக்க தெரியாது. அவர்கள் எழுத்துக்களை கண்டுபிடிக்கவில்லை. ஆக அவர்களை பற்றி நாம் படிப்பதற்கு இலக்கிய சான்றுகள் கிடையாது. ஆக அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறையை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் அகழாய்வை நம்ப வேண்டும். அகழாய்வு என்பது பூமிக்கு அடியில் தோண்டி அல்லது பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதிகளை ஆராய்ந்து அதன் மூலமாக கடந்த கால நினைவு சின்னங்களை எடுத்துக்கொள்வது. அப்பொழுது இந்தியாவில் சிந்து நதிக்கரையில், நர்மதா நதிக்கரையில், கிருஷ்ணா நதிக்கரையில், கோதாவரி நதிக்கரையில், ஜபல்பூர் என்ற ஊரில், பெல்லாரி, சோட்டா நாக்பூர், அஸ்ஸாம் போன்ற பகுதிகளில், பாண்டிச்சேரிக்கு அருகாமையில் அதிகமான அகழ்வாராய்ச்சிகள் நடத்தப்பட்டு அந்த அகழ்வாராய்ச்சிகள் மூலமாக மனிதர்களுடைய அவர்கள் மறைந்த பிறகு அவர்களுடைய எலும்புகள், விலங்குகளுடைய எலும்புகள், கல்லால் ஆன ஆயுதங்கள், எலும்பால் ஆன ஆயுதங்கள் மற்றும் மனிதர்களை புதைப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட மிகப்பெரிய ஜாடிகள் மற்றும் குழிகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆக இவையெல்லாம் பழங்கால வரலாற்றுக்கு முந்தைய கால இந்தியர்களை பற்றி சொல்லுகிற செய்திகளாக இருக்கின்றன. இந்த இடங்களில் நடத்தப்பட்ட அகழ்வாராய்ச்சி மூலம் நமக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் நமக்கு பல்வேறு சான்றுகள் கிடைக்கின்றன. அந்த மனிதர்கள் பயன்படுத்திய ஆயுதங்கள், கல்லாலான ஆயுதங்கள், எலும்பாலான ஆயுதங்கள், அவர்கள் பயன்படுத்திய ஜாடிகள், மரணத்திற்கு பிறகு அவர்களை பெரிய பானைகளில் வைத்து பூமிக்கடியில், சில இடங்களில் பானையில் வைத்து பூமிக்கடியில் புதைத்து விடுவார்கள். சில இடங்களில் குழிகளில் புதைப்பார்கள். அந்த குழிகள் கிடைக்கின்றன, அந்த பானைகள் கிடைக்கின்றன. ஆக பழங்கால வரலாற்றுக்கு முந்தைய கால இந்தியர்களை பற்றி படிப்பதற்கு அகழ்வாராய்ச்சி சான்றுகள் மிக முக்கியமான சான்றுகளாக இருக்கின்றன. அதே போல் பழங்கால மனிதர்களை பற்றி படிப்பதற்கு கேவ் பெயிண்டிங்ஸ் என்று சொல்வார்கள். கேவ் பெயிண்டிங்ஸ் என்று சொன்னால் குகை ஓவியங்கள். குகை ஓவியங்கள் என்று சொன்னால் அதாவது அந்த மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நாடோடிகளாக வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படி சில நேரங்களில் குகைகளில் தங்கியிருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. குகைகளில் தங்கக்கூடிய வேளையில் அவர்கள் ஓவியங்களை வரைந்திருக்கிறார்கள். அந்த ஓவியங்கள் இன்று வரையும் நாம் பார்க்க முடிகிறது. சிங்கான்பூர், மிர்சாப்பூர், பெல்லோரி, கெய்மார் ஹில்ஸ் போன்ற இடங்களில் இந்த ஓவியங்கள் கிடைக்கின்றன. ஆனால் இது மீண்டும் சொல்கிறேன், இது ஒரு சின்ன உதாரணம் தான். பல்வேறு இடங்களில் இந்தியாவில் அது போன்ற கேவ் பெயிண்டிங்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் இன்னொரு விடயம் என்னவென்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய போட்டித் தேர்வுக்கு தயார் செய்யக்கூடியவர்களாக இருப்பீர்களே ஆனால் உங்களுக்கு இந்தியாவில் கிடைத்திருக்கக்கூடிய அத்தனை குகை ஓவியங்களையும் நீங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு குகை ஓவியமும் எந்த மாநிலத்தில் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும்.
ஏன் என்று சொன்னால் அது போட்டித் தேர்வுகளில் அதிகமாக கேட்கப்படுகிறது. உதாரணமாக நான் போட்டித் தேர்வை எழுதுகின்ற வேளையில் எனக்கு பிம்பெட்கா கேவ்ஸ் எந்த மாநிலத்தில் இருக்கிறது என்று கேட்டார்கள். பிம்பெட்கா கேவ்ஸ். இந்த பிம்பெட்கா கேவ்ஸ் என்பது மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கிறது. மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த பிம்பெட்கா கேவ்ஸில் ஓவியங்கள் இருக்கின்றன. அதுபோல் பல்வேறு இடங்களில், தமிழ்நாட்டில் கூட சில இடங்களில் இந்த குகை ஓவியங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. ஆக நீங்கள் முழுமையாக இந்த குகை ஓவியங்கள் எங்கே கிடைக்கின்றன என்பதை பற்றி தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதே போல் சிந்து சமவெளி நாகரிகம் அடுத்தது. வரலாற்றுக்கு முந்தைய காலத்துக்கு பிறகு வரலாற்று காலம் இந்தியாவில் தொடங்குவது சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருந்துதான். இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் முழுக்க முழுக்க நாம் அகழ்வாராய்ச்சியின் அடிப்படையில் தான் இந்த சான்றுகளை எடுத்துக்கொள்கிறோம். உங்களுக்கு சிந்து சமவெளி உடைய வரலாறு தெரியும். அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் என்பது இந்தியாவில் இன்றிலிருந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்பு, கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முன்பு, ஆக இன்றையிலிருந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ஒரு நாகரிகம். ஆனால் இப்படி ஒரு நாகரிகம் இருந்தது என்று நமக்கு ஒரு 100 வருடங்களுக்கு முன்பு தெரியாது. அந்த இடத்தில் சிந்து நதியில், அந்த சிந்து நதி பள்ளத்தாக்கில் ஒரு நாகரிகமான வளமான வாழ்க்கையை 5000 வருடங்களுக்கு முன்பு அங்கே வாழ்ந்த இந்தியர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு அவர்கள் மறைந்து போயிட்டார்கள். அவர்கள் மறைந்து போன பிறகு அவர்களை பற்றிய நினைவுகளே மறந்து போய்விட்டது. 19ஆம் நூற்றாண்டில் வந்த ஐரோப்பியர்கள் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை நினைவுபடுத்தினார்கள். அது என்னவென்று சொன்னால், இந்தியாவுடைய வரலாறு பழமையானது. இந்தியாவுடைய வரலாறு மிகவும் பழமையானது மட்டுமல்ல, உலகத்தில் மிக முக்கியமான நாகரிகங்கள் இங்கே இருந்திருக்கின்றன, இந்தியாவில் இருந்திருக்கின்றன என்ற ஒரு செய்தியை ஆங்கிலேயர்கள் பதிவு செய்து கொண்டே இருந்தார்கள். 1921 1921ஆம் ஆண்டு ஹராப்பாவிலும் 1922ஆம் ஆண்டு மொஹஞ்சதாரோவிலும் 1921ஆம் ஆண்டு தயாராம் சாஹ்னி என்பவராலும் 1922ஆம் ஆண்டு ஆர்.டி. பானர்ஜி என்பவராலும் இந்த 2 இடங்கள், அந்த பள்ளத்தாக்கில், சிந்து சமவெளி நாகரிக பள்ளத்தாக்கில் வரக்கூடிய இந்த 2 இடங்கள், ஹராப்பா, மொஹஞ்சதாரோ, அதாவது இன்றையிலிருந்து ஒரு 100 வருடங்களுக்கு முன்பு அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டது. அப்படி அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டதுதான் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்திய வரலாற்றில், உலக வரலாற்றில் ஏற்படுத்தியது. ஏனென்றால் அப்படி அகழ்வாராய்ச்சி செய்கின்ற வேளையில் ஹராப்பா, மொஹஞ்சதாரோ இந்த 2 ஊர்களிலுமே பூமிக்கு அடியில் இன்னொரு ஊர் புதைக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது. அந்த ஊர் புதைந்து போயிருப்பதை அப்படியே அகழ்வாராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்தனர். அப்படி கண்டுபிடிக்கின்ற வேளையில் அவர்கள் அந்த காலகட்டத்தில் தெருக்கள் அமைந்திருந்த நிலை, வீடுகள் பாழடைந்த அல்லது இடிந்த வீடுகள், தெருக்கள் அப்படியே அழகாக பிரம்மாண்டமான தெருக்கள் போன்ற பல விஷயங்களை கண்டெடுத்தனர். அப்பொழுதுதான் ஒரு விஷயம் உருவானது. இந்தியாவில் வரலாற்று காலத்தில் முதலான காலம் சிந்து சமவெளி நாகரிகம். இந்த சிந்து சமவெளி நாகரிகம் என்பது இன்றிலிருந்து 5000 வருடங்களுக்கு முன்பு இருந்தது. கிறிஸ்துக்கு முன்பு 3000 வருடங்களுக்கு முன்பு இருந்தது. இந்த சிந்து சமவெளி நாகரிக மக்கள் என்பவர்கள் மிக நாகரிகமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை உணர்ந்தார்கள். அதற்கு பிறகு தொடர்ச்சியாக அகழ்வாராய்ச்சிகள் பக்கத்து ஊர்களில் செய்து அந்த சிந்து நதிக்கரை பள்ளத்தாக்கில், அந்த சிந்து நதி பள்ளத்தாக்கில் பல்வேறு இடங்களில் இருந்து அந்த நாகரிகத்தை பற்றி நிறைய பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டு, அந்த காலத்து மக்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் விட்டு சென்ற பல்வேறு பொருட்கள்
கிடைக்கப்பெற்று இன்று சிந்து சமவெளி நாகரிகம் என்பது ஒரு நிலை பெற்ற கோட்பாடாக இருக்கிறது. ஆக 100 வருடங்களுக்கு முன்பு யாருக்குமே தெரியாது சிந்து சமவெளி நாகரிகம் என்று ஒன்று இருந்தது, 5000 வருடங்களுக்கு முன்பு இருந்தது என்று யாருக்குமே தெரியாது. அகழ்வாராய்ச்சியின் மூலமாக இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை வரலாற்று அறிஞர்கள் மீட்டெடுத்திருக்கின்றனர். ஆக அகழ்வாராய்ச்சி என்பது ஒரு மிக முக்கியமான சான்றாக இருக்கிறது. மேலும் சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி படிப்பதற்கு இலக்கிய சான்றுகளே கிடையாது. ஏன் என்று சொன்னால் அந்த மனிதர்கள் இலக்கியங்களை படைக்கவில்லை, ஆனால் அவர்களிடத்தில் எழுத்து வடிவங்கள் இருந்திருக்கின்றன. அந்த எழுத்து வடிவங்கள் அவர்கள் எப்படி எழுதினார்கள், எப்படி அதை உச்சரித்தார்கள் என்பது இன்றளவும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆகையால் அந்த எழுத்துக்களை நம்மால் படிக்க முடியவில்லை. ஆக சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முழுக்க முழுக்க அகழ்வாராய்ச்சி சான்றுகளே அடிப்படையாக இருக்கின்றன. அதேபோல் அகழ்வாராய்ச்சியின் மூலமாக பல்வேறு பழைய கட்டிடங்கள், நினைவு சின்னங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த நினைவு சின்னங்களில் குகைகள் மிக முக்கியமானவை. தூண்கள், பழங்காலத்தில் அரசர்கள் தூண்களை அமைத்துவிட்டு அந்த தூண்கள் காலப்போக்கில் மறைந்து போயின, அல்லது அந்த தூண்கள் அங்கே இருப்பது யாரும் அங்கீகரிக்காமல் அதை புறக்கணித்தவர்களாக இருந்திருக்கின்றார்கள். இப்பொழுது அகழ்வார ஆய்ச்சியாளர்கள் அந்த குகைகளை, அந்த தூண்களை ஸ்தூபங்கள் என்று சொல்வோம். ஸ்தூபங்கள் என்று சொன்னால் புத்த கட்டிடங்கள், அது உருண்டை வடிவத்தில் இருக்கக்கூடிய புத்த கட்டிடங்கள். இப்படி பல்வேறு ஸ்தூபங்கள் இந்தியாவில் கட்டப்பட்டிருக்கின்றன. அந்த ஸ்தூபங்கள் மறைந்து போயிருக்கின்றன என்று சொன்னால் அந்த ஊர்கள், அந்த எந்த ஊர்களில் கட்டப்பட்டதோ அந்த ஊர்களை மக்கள் புறக்கணித்தவர்களாக இருந்தனால் அந்த ஸ்தூபங்களை மறக்கடிக்க செய்திருக்கின்றன. அதே போல் வரலாற்று சிறப்புமிக்க கோயில்களும் வரலாற்று சிறப்புமிக்க நினைவாலயங்களும் கட்டப்பட்டிருக்கின்றன. இவைகள் எல்லாம் அகழ்வாராய்ச்சியாளர்கள் மீட்டெடுத்திருக்கின்றனர். குகைகள், தூண்கள், ஸ்தூபங்கள், வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள், நினைவாலயங்கள், இப்படி. இதற்கு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் சாஞ்சி, மத்திய பிரதேச மாநிலத்தில் சாஞ்சி என்ற இடத்திலும், பர்ஹுத் என்ற இடத்திலும், கந்தாரா என்ற இடத்திலும், அமராவதி மற்றும் நாகார்ஜுனா கொண்டா என்ற இடங்களிலெல்லாம் புத்த ஸ்தூபங்கள் நமக்கு கிடைக்கின்றன. இந்த புத்த ஸ்தூபங்கள் நமக்கு பல்வேறு வரலாற்று செய்திகளை சொல்லுகின்றன. அந்த பகுதி ஒரு காலகட்டத்தில் பௌத்த சமயத்தின் தாக்கத்தை கொண்டிருந்தது என்ற தகவல்களை எல்லாம் நமக்கு அறிந்து கொள்கிறோம். ஆக அகழ்வாராய்ச்சி சான்றுகள் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். இப்படி நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மான்யூமெண்ட்ஸ் என்று சொன்னால் மிக முக்கியமான வரலாற்று நினைவு சின்னங்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற பல்வேறு நினைவு சின்னங்கள் மீட்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக ஒரு இடத்தில் ஒரு தூண், அந்த தூணுக்கு மேலே கேபிட்டல் என்று சொல்வார்கள். கேபிட்டல் என்று சொன்னால் ஒரு உருவம் பொறித்திருப்பார்கள். தூணுக்கு மேலே இறுதியாக ஒரு உருவம் பொறித்திருப்பார்கள். அந்த உருவத்திற்கு கேபிட்டல் என்று பெயர். உதாரணமாக கருடன் என்கின்ற அந்த பறவை, பறந்து அல்லது கழுகு பறவையில் இருக்குல்லவா, சில இடங்களில் இந்த தூண்களில் கருட பறவை வைத்து தூண்கள் எழுப்பப்பட்டிருந்தன. அந்த தூண்கள் புறக்கணிக்கப்பட்டிருந்தன. இப்பொழுது அகழ்வாராய்ச்சியாளர்கள் அந்த தூண்களை பாதுகாத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல் பல்வேறு இடங்களில் குகைகள், பாஜா என்ற இடத்தில், கார்லே என்ற இடத்தில், கனேரி என்ற இடத்தில், எல்லோரா என்ற இடத்தில், அஜந்தா என்கின்ற இடத்தில், இப்படி பல்வேறு இடங்களில் குகைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல் சமண கோயில்கள், மவுண்ட் அபு, ராஜஸ்தான் மாநிலத்தில் மவுண்ட் அபு என்ற இடத்தில் சமண கோயில், கிர்னார் என்ற இடத்தில், குஜராத் மாநிலத்தில் கிர்னார் என்ற இடத்தில் சமண கோயில், கர்நாடகா மாநிலத்தில் மைசூரில் சமண கோயில், இப்படி பல்வேறு இடங்களில் பழங்கால வரலாற்று சிறப்புமிக்க சமண கோயில்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல் நம்மளுடைய மகாபலிபுரத்தில் பல்லவ காலத்து கோயில்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல் பாதாமி, அஜந்தா போன்ற இடங்களில் சாளுக்கிய வம்சத்து கோயில்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. எல்லோரா மற்றும் எலிபென்டா போன்ற இடங்களில் ராஷ்டிரகூட்ட கோயில்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. ஆக இந்த
நினைவு சின்னங்கள், வரலாற்று நினைவு சின்னங்கள் நமக்கு பல்வேறு செய்திகளை சொல்கின்றன. ஒரு பகுதியின் ஆட்சி யாரிடம் இருந்தது என்பது இந்த நினைவு சின்னங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதே போல் ஒரு பகுதியில் என்ன சமயம் இருந்தது என்பதை கூட இப்படி நாம் சொல்லிவிட முடியும். ஆக இது போன்ற பல்வேறு நினைவு சின்னங்கள் மீட்டெடுக்கப்பட்டு அவை நமக்கு வரலாற்று சான்றுகளாக விளங்கிக் கொண்டிருக்கின்றன. வரலாற்று சான்றுகளில் மிக முக்கியமானவை கல்வெட்டுக்கள் அல்லது இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் என்று சொல்வார்கள். இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் என்று சொன்னால் கல்வெட்டு என்று நாம் சொல்ல முடியும். கல்வெட்டு என்று சொல்லவில்லை என்று சொன்னால், அதாவது பொறிக்கப்பட்ட தகடுகளில் அல்லது பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகள். இப்போது உதாரணமாக கடந்த காலங்களில் மிகப்பெரிய பாறைகளில், கற்களில் தூண்களை எழுப்பி அந்த தூண்களில் அல்லது செம்பு அல்லது உலோக தகடுகளில் அரசர்கள் அவர்களுடைய உத்தரவுகளை, அவர்களுடைய சமயம் சார்ந்த விஷயங்களை பற்றியெல்லாம் பொறித்து வைத்து சென்றிருக்கிறார்கள். நாம் வாணியம்பாடியை சார்ந்து இருக்கின்றோம். வாணியம்பாடிக்கு அருகாமையில் உதயந்திரம் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. இந்த உதயந்திரத்தில் செப்பேடுகள், அதாவது தகடுகள், உலோக தகடுகள், பல்லவ அரசர்களுடைய உதயந்திரம் செப்பேடுகள் என்று சொல்வார்கள். அந்த உதயந்திரம் செப்பேடுகள் தான் பல்லவ அரசர்களை பற்றி நாம் படிப்பதற்கு மிக முக்கியமான சான்றுகளாக இருக்கின்றன. அப்படி பாறைகளில், கற்களில், தூண்களில், உலோகங்களில் பழங்கால இந்திய அரசர்கள் அல்லது இந்திய அரசர்களின் கவிஞர்கள், இந்திய அரசர்களோடு இருந்த தளபதிகள் பல்வேறு செய்திகளை பொறித்து விட்டு சென்றிருக்கிறார்கள். இவை பல்வேறு மொழிகளில் பொறிக்கப்பட்டிருக்கின்றன. சமஸ்கிருதம், பாலி, தமிழ், கன்னடம், தெலுங்கு, பிராகிருதம், இப்படி பல்வேறு மொழிகளில் அவை பொறிக்கப்பட்டிருக்கின்றன. இப்படி பொறிக்கப்பட்ட செய்திகள் அரசர்களுடைய உத்தரவுகளாக இருக்கின்றன, அல்லது அரசரை பாராட்டி போற்றி எழுதப்பட்ட செய்திகளாக இருக்கின்றன, சமயம் சார்ந்த செய்திகளாக இருக்கின்றன. இப்படி பல்வேறு வகையான செய்திகளை அங்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அப்படி நாம் கல்வெட்டுகளை பற்றி படிக்கின்ற போது மிக முக்கியமான கல்வெட்டுகள் அசோகருடைய கல்வெட்டுகள். அசோகர் தன்னுடைய கல்வெட்டுகளை இந்தியா முழுவதும் பல்வேறு பகுதிகளில் பொறித்திருக்கிறார். இப்படி அசோகருடைய கல்வெட்டுகள் பிரம்மி எழுத்து வடிவத்திலும், பெரும்பாலும் பிரம்மி எழுத்து வடிவத்தில், வட இந்தியாவில் மட்டும், வடமேற்கு இந்தியாவில் மட்டும் கரோஸ்தி எழுத்து வடிவத்தில் அவர்கள் அந்த எழுத்தை எழுதுவதற்கு பிரம்மி எழுத்து வடிவம் அல்லது கரோஸ்தி எழுத்து வடிவத்தை பயன்படுத்தி இருக்கிறார். அசோகர் தன்னுடைய கல்வெட்டுகளை பாறைகளில், தூண்களில் மற்றும் குகைகளில் விட்டு சென்றிருக்கிறார். இந்த கல்வெட்டுகள் சமயம் சார்ந்து, அசோகருடைய கல்வெட்டுகள் சமயம் சார்ந்து அவருடைய ஆட்சியை பற்றியும் அவருடைய அரச ஆட்சி கோட்பாடுகளை பற்றியும் நமக்கு சொல்லுகின்றன. ஹதிகும்பா கல்வெட்டு, இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஹதிகும்பா கல்வெட்டு. இந்த ஹதிகும்பா கல்வெட்டு என்பது ஒரிசா மாநிலத்தில் உதயகிரிக்கு அருகாமையில் ஹதிகும்பா குகை என்ற ஒரு குகை இருக்கிறது, அங்கு காணப்படுகிறது. இந்த கல்வெட்டானது கலிங்க மன்னன் காரவேலனுடைய கல்வெட்டு. இது பிராகிருத மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு கல்வெட்டும் இந்தியாவில் இந்திய வரலாற்றை படிப்பதற்கு தேவையான கல்வெட்டுகள் யாவை, அவை எங்கெங்கு கிடைக்கின்றன, அவை எந்த அரசனுடைய கல்வெட்டு, அது எந்த மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக இது ஹதிகும்பா கல்வெட்டு, மிக முக்கியமான ஒரு கல்வெட்டு. இது ஒரிசா மாநிலத்தில் உதயகிரிக்கு அருகாமையில் ஹதிகும்பா குகையில் இருக்கின்றது. இது பிராகிருத மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது. இது கலிங்க அரசன் காரவேலனுடைய கல்வெட்டு. அதே போல் பல்வேறு கல்வெட்டுகள் கிடைக்கின்றன. கிர்னார் கல்வெட்டு என்று ஒரு கல்வெட்டு உண்டு. இது ஜுனாகத் பகுதியில், குஜராத் மாநிலத்தில் ஜுனாகத் பகுதியில் கிடைக்கின்றது. இந்த கல்வெட்டு சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய கல்வெட்டாக இருக்கிறது. இது ருத்ராமன் என்கின்ற சாக்க அரசனுடைய கல்வெட்டாக இருக்கிறது. இது ருத்ராம அரசன் சாத்தவாகனர்களையும் யந்தேகளையும் வீழ்த்தியதை பற்றி இந்த கல்வெட்டு
பேசுகிறது. அதே போல் ருத்ராமன் என்கின்ற அரசன் சந்திரகுப்த மௌரியனால் தோண்டப்பட்ட சுதர்சன ஏரியை நிர்மாணித்தது அல்லது அதை சீர் செய்த விஷயமும் இந்த கல்வெட்டில் பதிவாகி இருக்கிறது. இதே கிர்னாரில் இதே இடத்தில் இந்த கல்வெட்டுக்கு மிக அருகாமையில் இன்னும் 2 கல்வெட்டுகள் இருக்கின்றன. ஒன்று அசோகருடைய கல்வெட்டு. அசோகர் தன்னுடைய 14 உத்தரவுகளை பிறப்பித்து இந்த 14 உத்தரவுகளை பொறித்த ஒரு கல்வெட்டும் இந்த கிர்னாரில் இந்த கல்வெட்டுக்கு அருகாமையில் இருக்கிறது. அதே போல் குப்த அரசன் ஸ்கந்தகுப்தனுடைய கல்வெட்டும் இங்கே இருக்கிறது. ஆக கிர்னார் கல்வெட்டு என்பது மிக மிக முக்கியமான கல்வெட்டு. இன்னொரு செய்தியையும் சொல்லிவிட வேண்டும். நான் என்னுடைய நெட் பரீட்சையை எழுதுகின்ற வேளையில் இந்த கேள்வி எனக்கு வந்தது. அதாவது எந்த கல்வெட்டு சாக்க அரசன் ருத்ராமன் சந்திரகுப்த மௌரியனால் தோண்டப்பட்ட சுதர்சன ஏரியை சீர் செய்தான் என்று சொல்கிறது என்ற கேள்வி எனக்கு கேட்கப்பட்டது. ஆக நாம் கல்வெட்டுகளை பற்றி ஒவ்வொரு கல்வெட்டும் அது எந்த அரசனுடையது, எந்த பகுதியில் இருக்கிறது, அது சொல்லக்கூடிய செய்தி என்ன என்ற தகவல்களையும் நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக உங்களுக்கு கல்வெட்டு என்று சொல்கின்ற வேளையில் அசோகருடைய கல்வெட்டு, அதிகும்பா கல்வெட்டு, கிர்னார் கல்வெட்டு, நான்காவது முக்கியமான கல்வெட்டாக அலகாபாத் தூண் கல்வெட்டை சொல்வார்கள். அலகாபாத் தூண் கல்வெட்டு என்பது ஒரிஜினலாக ஹரிசேனர் என்பவரால் சமஸ்கிருத மொழியில் ஹரிசேனருடைய அரசர் சமுத்திரகுப்தனை பாராட்டி போற்றி எழுப்பப்பட்ட ஒரு கல்வெட்டு. அதாவது ஒரு தூண், அலகாபாத் தூண் என்ற தூணில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு. அதாவது அந்த தூணை எழுப்பியவர், அந்த தூண் மௌரிய அரசன் அசோகரை சார்ந்தது. மௌரிய அரசன் அசோகரை சார்ந்த தூண் அது. மௌரிய அரசன் அசோகன் அந்த தூணை எழுப்பினார். அசோகருக்கு பிறகு வந்த குப்த அரசனான சமுத்திரகுப்தன் அந்த தூணில் அலகாபாத் கல்வெட்டு என்ற கல்வெட்டை பொறித்தார். அது கௌசாம்பியில் இருந்தது அப்பொழுது. பிறகு அக்பர், முகலாய அரசன் அக்பர் அதை அலகாபாத்துக்கு அந்த தூணை மாற்றினார். அப்படி அந்த தூண் மாற்றப்பட்ட போது அந்த தூணோடு இருந்த இந்த கல்வெட்டும் மாற்றப்பட்டது. அதனால் அதற்கு அலகாபாத் பில்லர் கல்வெட்டு, அலகாபாத் தூண் கல்வெட்டு என்று பெயர். ஆக இது ஒரு மிக முக்கியமான கல்வெட்டு. அதே போல் ஐஹோல் கல்வெட்டு என்று சொல்வார்கள். ஒரு சமண கோயில், ஐஹோல் என்ற இடத்தில் ஒரு சமண கோயில் இருக்கிறது. அந்த சமண கோயிலுடைய சுவர்களில் ரவி கீர்த்தி என்ற சமண கவிஞர் எழுதின ஒரு கல்வெட்டு. இந்த கல்வெட்டு சாளுக்கிய அரசர்கள், மேற்கத்திய சாளுக்கியர்களுடைய வரலாறை 2ஆம் புலகேசின் வரை தொகுத்திருக்கக்கூடிய கல்வெட்டு இந்த கல்வெட்டு. ஆக உங்களுக்கு மிக முக்கியமான கல்வெட்டுகளை பற்றி சொல்லியிருக்கின்றேன். அதிகும்பா கல்வெட்டு, கிர்னார் கல்வெட்டு, அலகாபாத் தூண் கல்வெட்டு, ஐஹோல் கல்வெட்டு, இப்படி பல்வேறு கல்வெட்டுகள் இருக்கின்றன. இந்த கல்வெட்டுகளை பற்றியெல்லாம், அந்த கல்வெட்டுகள் சொல்லக்கூடிய செய்திகளை எல்லாம் நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக அகழ்வாராய்ச்சி சான்றுகள் என்பது பல்வேறு வகையாக நாம் பார்க்கின்றோம். அகழ்வாராய்ச்சி சான்றுகள் பூமிக்கு அடியில் தோண்டி கிடைக்கக்கூடிய விஷயங்கள், அகழ்வாராய்ச்சி சான்றுகளில் நினைவு சின்னங்கள், அகழ்வாராய்ச்சி சான்றுகளில் கல்வெட்டுகள். இப்பொழுது இறுதியாக அகழ்வாராய்ச்சி சான்றுகளில் நாணயங்களும் வருகின்றன. இந்த நாணயங்களை பற்றிய படிப்புக்கு நியூமிஸ்மேட்டிக்ஸ் என்று பெயர். ஒருவர் பழங்கால நாணயங்களை பற்றி படிக்கிறார் என்று சொன்னால் அவர் நியூமிஸ்மேட்டிஸ்ட் என்று பெயர். அவருக்கு நியூமிஸ்மேட்டிஸ்ட் என்று பெயர். இந்த நியூமிஸ்மேட்டிஸ்ட் என்பவர் பழங்கால நாணயங்களை பற்றி படிப்பார். இந்தியாவில் பல காலமாக நாணயங்கள் அச்சிடப்படுகின்றன. அந்த நாணயங்கள் மூலமாக நாம் பல வரலாற்று செய்திகளை தெரிந்து கொள்ள முடிகிறது. அரசர்களுடைய பெயர்கள் அதில் பொறிக்கப்பட்டிருக்கும், அவருடைய உருவங்கள் அந்த நாணயங்களில் பொறிக்கப்பட்டிருக்கும், அவர்களுடைய காலகட்டம் அந்த நாணயங்களில் பொறிக்கப்பட்டிருக்கும். அதே போல் ஒரு பகுதியில் ஒரு நாணயம் கிடைப்பதன் மூலமாக நாம் அந்த பகுதிக்கும் இன்னொரு பகுதிக்கும் இருந்த தொழில்நுட்பத்தை பற்றி, அதாவது வியாபார
ரீதியான உறவுகளை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். அதே போல் ஒரு அரசனுடைய காலகட்டத்தை நாம் நாணயங்களை வைத்து நிர்ணயித்து விட முடியும். இப்படி பல்வேறு வகையான வரலாற்று சான்றுகள் நமக்கு நாணயங்களில் இருந்து கிடைக்கின்றன. ஆக நமக்கு அடிப்படையில் சிந்து சமவெளி நாகரிகத்தில் அதுதான் வரலாற்றில் முதல் காலம், இந்தியா வரலாற்றில் முதல் காலம் சிந்து சமவெளி என்று சொல்லுகின்ற வேளையில் சிந்து சமவெளி காலத்தில் நமக்கு நாணயங்கள் கிடைக்கவில்லை, ஆனால் முத்திரைகள் கிடைக்கின்றன. பல 100 முத்திரைகள் நமக்கு சிந்து சமவெளி இடங்களில் தோன்றியதில் கிடைத்தது. அதே போல் முத்திரை குத்திய நாணயங்கள், பஞ்ச்மார்க் காயின்ஸ் என்று சொல்வார்கள். முத்திரை குத்தப்பட்ட நாணயங்கள், பஞ்ச்மார்க் காயின்ஸ், இது பழங்கால நாணயங்களாக இருந்திருக்கின்றன. அதே போல் கிரேக்க நாணயங்கள், சாக்கர்களுடைய நாணயங்கள், பார்த்தியன்களுடைய நாணயங்கள், குஷானர்களுடைய நாணயங்கள், குப்தர்களுடைய நாணயங்கள், எப்படி இந்தியாவை ஆட்சி செய்த பல்வேறு அரசர்கள், பல்வேறு பகுதிகளில் இந்தியாவை ஆட்சி செய்த பல்வேறு அரசர்கள், சாக்கர்கள், பார்த்தியன்கள், குஷான்கள், குப்தர்கள், இவர்களுடைய நாணயங்கள் எல்லாம் அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கின்றன. அவை நமக்கு பல்வேறு வகையான செய்திகளை தந்து வழங்குகின்றன. ஆக நாம் இந்த காணொளியின் மூலமாக பழங்கால இந்திய வரலாற்றை படிப்பதற்கு தேவையான சான்றுகளை பற்றி படித்துக் கொண்டிருக்கின்றோம். இது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு கேட்கலாம். உங்களுடைய கூகுள் கிளாஸ் ரூமிலும் கூட உங்களுடைய கேள்வியை எழுப்பலாம், அல்லது வாட்ஸ்அப் குரூப்பிலும் உங்களுடைய கேள்விகளை எழுப்பலாம், அல்லது என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கூட கேட்கலாம். உங்களுக்கு இது பயனுள்ள ஒரு பாடமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன்.